இந்த 5 முதலமைச்சர்களை பல முறை சந்தித்து எப்படியாவது கணக்கெடுப்பு நடத்தி அத்துணை மக்களுக்கும் சமூக நீதியை வழங்குங்கள் என்று எத்தனையோ முறை சந்திச்சோம். அவங்களிடம் அதிகாரம் இருந்தும் ஆட்சி இருந்தும் சட்டம் இருந்தும் மனசு இல்லை அவங்களுக்கு. ஆனால் ஆட்சிக்கு வந்து ஒரு மாதத்திலே முதலமைச்சர் விஜய் அவர்கள் தைரியமாக இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார் என்றால் உண்மையிலே நாம் அவரை பாராட்ட வேண்டும். இது ஏதோ ஏன் பிரச்சனை உங்க பிரச்சனை இல்லை, தமிழ்நாட்டுடைய பிரச்சனை. உலகாலமா உங்களுக்கு தைரியம் இல்லை நீங்க கணக்கெடுப்பு கொண்டு வருவதற்கு. ஆனால் இன்னைக்கும் முதலமைச்சர் விஜய் அவருடைய அதிகாரிகள், எனக்கு அது வந்த செய்தி, அதிகாரிகள் வந்து சார் இது வேண்டாம் சார், இது பிரச்சனை வரும் சார், கடந்த காலத்திலையும் அது கொண்டு வரல சார், வந்துச்சுன்னா இவங்க இப்படி கேட்பாங்க அவங்க அப்படி கேட்பாங்க, இதெல்லாம் வரும் அப்படிலாம் சொல்லி பார்த்தாங்க. இதைத்தான் கடந்த ஆட்சி காலத்தில் திமுக ஆட்சி காலத்தில் முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அவர் தொடக்கத்தில் நாங்க செய்கிறேன்னு சொன்னார், எங்ககிட்ட சொன்னார், ஐயாட்ட சொன்னார், நான் நேரில் போய் பார்த்தப்ப சொன்னார். அதன் பிறகு அவருடைய அதிகாரிகள் சார் எல்லாம் வேண்டாம் சார் பிரச்சனை சொன்னார், அப்படியே விட்டுட்டார். ஆனால் முதலமைச்சர் விஜய் அவர்கள் பரவாயில்லைங்க, என்ன பிரச்சனை வந்தாலும் பரவாயில்லைங்க, இது நான் தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதி கொடுத்திருக்கின்றேன், அது மட்டும் இல்லை இது ஒரு சமூக நீதி பிரச்சனை என்று தைரியமாக அதிகாரிகளை சொல்லி இதை அறிவிக்க வேண்டும் என்று சொல்லியிருப்பது இது உண்மையிலே பாராட்டக்கூடிய செய்தி. அதற்காகத்தான் 4 சட்டமன்ற உறுப்பினர்களையும் முதலமைச்சர் விஜய் அவரிடம் அனுப்பி வைத்து ஒரு நன்றி சொல்லுங்கள். நான் முதலமைச்சர் விஜய் அவர்களை சந்தித்த நேரத்திலே அப்பொழுது நீர்வளத்துறை அமைச்சர் புசி ஆனந்த் அவர்கள் அங்கே வந்து அண்ணா எங்களுடைய ஆபீஸ் வந்துட்டு போங்கன்னு சொன்னாரு. அப்ப சொன்னேன், நான் உங்க ஆபீஸுக்கு நான் வரேன், என்னைக்குன்னா நீங்க நீர் சம்பந்தமான தமிழ்நாட்டில் அத்துணை பிரச்சனைகளை பற்றி நான் பேச வேண்டும், உங்களுடைய அதிகாரியிடம் நான் பேச வேண்டும், அதற்கு ஒரு நாள் குறிப்பிட்டு ஒரு நேரத்தை ஒதுக்கி அதில் நானே வருகின்றேன். அவர் சொன்ன இல்ல நான் வரேன், இல்ல சொன்ன இல்ல நான் உங்க ஆபீஸ்க்கு வரேன், உங்க ஆபீசர்ஸ் எல்லாம் ஐஏஎஸ்ல இருந்து நம்ம டெக்னிக்கல்ல இருந்து எல்லாரையும் வர வைங்க, நான் அவங்க கிட்ட தமிழ்நாட்டில் உள்ள நீர் மேலாண்மை திட்டங்களை பற்றி நான் பேச வேண்டும், எனக்கு கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஆகும் அப்படி சொன்ன. நிச்சயமா என்னைக்குன்னு சொல்லுங்க. அப்புறம் நான் தேதி சொன்னேன். அதுதான் அந்த சந்திப்பு தான் நடந்தது. உடனே சில ஊடகத்தில் அன்புமணியும் புசியானந்தும் பேச்சுவார்த்தை முடிச்சுட்டாங்க, இவங்களுக்கு இவ்வளவு அமைச்சர்கள் இவ்வளவு வந்துடுச்சு சேர்ந்துட்டாங்க. ஆக்கப்பூர்வமான அரசியல் பாட்டாளி கட்சி. எங்கள் நோக்கம் தமிழ்நாட்டுடைய நீர் திட்டங்கள், நிலுவையில் இருக்கின்ற நீர் திட்டங்கள், அதாவது 60 ஆண்டு காலம் இந்த 2 கட்சிகளும், அதென்ன சொல்ல திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டுக்கு அதாவது செய்த நான் துரோகம் சொல்ல மாட்டேன், அது கிட்டத்தட்ட அந்த வார்த்தை நீங்க மனசுல வச்சுக்கலாம். திராவிட கட்சிகளுடைய மிகப்பெரிய தோல்வி தமிழ்நாட்டில் 60 ஆண்டு கால தோல்வி என்பது நீர் மேலாண்மையிலே அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காததுதான். ஏன்னா அவங்க அதை பத்தி என்னன்னு தெரியல, அதான் பிரச்சனை. ஒரு மாநிலத்திற்கு முதன்மை பிரச்சனை, முதன்மை தேவை என்பது நீர் மேலாண்மை, வாட்டர் மேனேஜ்மெண்ட். இது எத்தனையோ மாநிலங்களை நான் பார்த்திருக்கிறேன். பக்கத்து மாநிலங்கள் எடுத்துக்கங்க, உதாரணம் தெலுங்கானா, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா, ஒரிசா, ஏன் குஜராத், இத்தனை மாநிலங்களிலும் நீர் மேலாண்மையில் லட்சக்கணக்கான கோடி ரூபாய் முதலீடு செய்திருக்கின்றார்கள், லட்சக்கணக்கான கோடி ரூபாய். ஆனா தமிழ்நாட்டில் எதுல முதலீடு செஞ்சிருக்கிறாங்க? மாசம் 1000 ரூபாய் தரேன், பொங்கலுக்கு ஒரு கரும்பு, ஒரு வெள்ளம், ஒரு இதுக்கு வேணான்னு சொல்லல. தமிழ்நாட்டில் என்ன பிரச்சனை? முக்கியமான பிரச்சனை இன்னைக்கு குடிக்கிறது தண்ணி இல்ல, விவசாயம் இல்ல, சண்டை போட்டுட்டு இருக்கிறோம், பிச்சை எடுத்துட்டு இருக்கோம். கேரளா கிட்ட தண்ணிக்கு பிச்சை எடுக்கிறோம், கர்நாடகாவில் பிச்சை எடுத்துட்டு இருக்கோம், தண்ணிக்கு பிச்சை எடுத்துட்டு இருக்கோம், ஆந்திராவில் பிச்சை எடுத்துட்டு இருக்கோம், சண்டை போட்டுட்டு இருக்கிறோம், வழக்கு போட்டுட்டு இருக்கிறோம். ஆனால் இருக்கிற திட்டங்கள் தண்ணி வந்துச்சுன்னா அந்த திட்டங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல, நம்ம பண்ணல. நம்ம அது என்னென்ன செய்யணும், என்னென்ன திட்டங்கள் இருக்கு, என்னென்ன நிலுவையில் இருக்கு திட்டங்கள் இருக்கு, இதை அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு நாம சொல்லிட்டு வரோம். அப்ப அன்னைக்கு போய் பேசுறது என்னன்னா, காவிரி குண்டார் திட்டம், காவிரியில் உபரிநீர் போகுது, கடல்ல போற தண்ணிய தென் மாவட்டங்களுக்கு திருப்பி விடணும். தென் மாவட்டம் விருதுநகர் மாவட்டம், நம்முடைய பொருளாளர் அவங்க இருக்கிற மாவட்டம். காவிரி எங்க இருக்குது, விருதுநகர் எங்க இருக்கு?
2 பெரிய ஆற தள்ளி போனோம், தாண்டி போனோம். காவிரி வடவெள்ளார் அதுல இணைச்சி, அதுக்கப்புறம் வைகையை இணைச்சி, அப்புறம் குண்டார் இணைக்கிற திட்டம். இந்த திட்டம் நிறைவேறினால் 6 மாவட்டங்கள் செழுமை அடையும், விவசாயம் பெருகும், பொருளாதார முன்னேற்றம் வரும், குடிநீர் பிரச்சனை தீரும். அதேபோல் மேட்டூர் உபரிநீர் திட்டம், அத்திக்கடவு அவிநாசி திட்டம் 2ஆம் பாகம் திட்டம், தர்மபுரி ஒகேனக்கல் உபரிநீர் திட்டம், தோனி மடுவு திட்டம், நந்தன் கால்வாய் திட்டம், இதெல்லாம் எல்லாமே பாலார் தென்பெண்ணை செய்யார் இணைக்கின்ற திட்டம். இதெல்லாம் பத்தி பேசிட்டு இருந்தேன். நல்லார் பாம்பார் திட்டம், பாண்டியார் புன்னம்பழா திட்டம், இப்படி எல்லாம் அத்துணை திட்டங்களை பற்றி அன்னைக்கு நான் 1.5 மணி நேரம் பேசினேன், அதிகாரிகிட்ட பேசினேன். ஆனா என்னன்னா, அதிகாரிகளுக்கும் அமைச்சர் புதுசா வந்திருக்கிறார், அவருக்கு அந்த அளவுக்கு தெரியல. அவ்வளோ நமக்கு தமிழ்நாட்டு பிரச்சனைகளை பத்தி அவ்வளோ தெரியுது, ஒவ்வொரு பிரச்சனையை பத்தி தெரியுது. ஆனா நமக்கு ஆட்சி அதிகாரம் வரல இன்னும். ஆனா உண்மை வரும், நிச்சயமா வரும். ஒவ்வொரு அவ்வளோ மக்களுக்கு செய்யணும். ஏன்னா 30 ஆண்டு காலமாக களத்தில் நம்ம இருக்கிறோம். நான் இருக்கிறேன், எனக்கு முன்னாடி மேடையில் இருக்கவங்க இன்னும் 40 ஆண்டு காலமாக பொது வாழ்க்கையில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, எத்தனையோ போராட்டம் நடத்தியிருக்க, எத்தனையோ முறை சிறைக்கு சென்றிருக்கின்றோம். எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் சென்னை, இப்ப சென்னை எடுத்துக்கங்க, சென்னை எடுத்துட்டீங்கன்னா சென்னையில நாம் விரும்பும் சென்னை என்று ஒரு ஆவணம் வெளியிட்டோம். 16 நாம் விரும்பும் சென்னை. அந்த ஆவணம் ஒரு சயின்டிபிக் டீடைல்டா சென்னைக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கு, அது என்னென்ன தீர்வு, அது அனைத்து மக்களை சார்ந்த பிரச்சனைகள். சென்னையில் போக்குவரத்து எப்படி இருக்கணும், சாலைகள் எப்படி இருக்கணும், பேருந்துகள் எத்தனை பேருந்துகள் இருக்கணும், அது எப்படி இலவசமா பேருந்துகள் அதை இயக்கணும், பள்ளிக்கூடங்கள் எப்படி கல்வியை கொடுக்கணும், சுற்றுச்சூழல் எப்படி பாதுகாக்கணும், தண்ணீர் பிரச்சனை எப்படி தீர்க்கணும், வெள்ளம் வந்துச்சுன்னா என்ன செய்யணும், குப்பையை எப்படி அகற்றணும், குப்பை மேலாண்மை எப்படி செய்யணும். இப்ப இங்க நார்த் மெட்ராஸ்ல இருக்கும், வட சென்னையில் இருக்கிறோம், கொடுங்கையூர், மாத்தூர், அங்க குப்பை உலை, குப்பையை எரிக்க கூடாது. உலகத்தில் எங்கேயுமே குப்பையை எரிக்கிறது கிடையாது. ஆனால் இங்க இன்சினரேட்டர், குப்பை எரிக்கிறதுக்கு, அதுல கொஞ்சோண்டு கரண்ட் தயாரிக்கிறாங்க. ஆனால் அந்த குப்பையை எரிச்சா எவ்வளோ பாதிப்பு, டை ஆக்சைடுல இருந்து என்னென்ன நச்சு வாயு இங்க வெளியில சுத்தி இருக்கும், குழந்தைங்களுக்கு பாதிப்பு இதெல்லாம் வரும்னு அது அந்த விஷயம் தெரிஞ்சா அதெல்லாம் செய்ய மாட்டாங்க. ஆனா பிரச்சனை அது தெரியல. இந்த 5 ஆண்டு காலம் சென்னையை நாசப்படுத்தி சின்ன பின்னமாக்கிட்டாங்க. 5 ஆண்டு காலம் அதுக்கு எல்லாம் ஒருத்தர் தான் காரணம். யாரு? சேகர் பாபு அனுபவிக்கிறாங்க, அதுக்கு அனுபவிக்கிறாங்க. சேகர் பாபுன்னா பெரிய எக்ஸ்பர்ட், அவரு ஆளுமை மிக்கவர். அவருக்கு இந்த துறை அந்த துறை, சென்னையில் சிஎம்டிஏ எவ்வளவு செஞ்சிருக்கலாம், எவ்வளவு செஞ்சிருக்கலாம். இப்ப கூட ஒரு மேயர் இருக்கிறாங்க சென்னைக்கு. சென்னை மேயர்னா எவ்வளவு அதிகாரம் இருக்கு தெரியுமா? ஒரு மாநகராட்சி, அதாவது இந்தியாவில் 4 பெரிய மாநகராட்சியில் ஒரு மாநகராட்சி. நான் பல நாடுகளுக்கு போயிருக்கேன். லண்டனுடைய மேயர்னா அந்த நாட்டில் உள்ள பிரதமருக்கு நிகரானது. நியூயார்க் மேயர் என்று சொன்னால் அமெரிக்கா ஜனாதிபதிக்கு நிகரான அந்த அதிகாரம் வைக்கின்ற மேயர். நியூயார்க்ல இப்ப மம்தானின்னு ஒருத்தர் வந்திருக்கிறார். நிச்சயமா அவர் பிற்காலத்தில் ஜனாதிபதி கூட வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பாரிஸ் மேயர் தான் பிற்காலத்தில் பிரான்ஸ் நகருக்கு அங்க பிரீமியரா வந்திருக்கிறாங்க. இப்படி எல்லாம் பல மாநகரத்தின் நகரத்தின் மேயர் அவ்வளவு அதிகாரம். சென்னை மேயருக்கு அதிகாரம் இருக்கு. ஆனா இந்த 5 ஆண்டு காலம் அந்த மேயரை செயல்பட விடல. நம்ம காட்சியெல்லாம் பார்த்துட்டு போனோம், தொங்கிட்டு எல்லாம் போறாங்க எல்லாம். இங்க இருக்கிற சேகர் பாபு அந்த மேயரை ஒரு சின்ன வேலை கூட அவர் என்னமோ இப்படி உட்கார் அப்படி. என்னையா அதெல்லாம், என்னையா கலாச்சாரம் அது? நீங்க யாரு, உங்களுக்கு எங்க இருந்து வந்தது அதெல்லாம்? ஆனா இதுல அன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எந்த நடவடிக்கை எடுக்கல. அது எடுக்காத காரணத்தால் தான் இன்னைக்கு சென்னை க்ளோஸ்.
இன்னைக்கு கூட சென்னையில் எவ்வளோ செய்யலாம். ஆனா சென்னை மக்கள் பத்தி நானும் சென்னையில் தான் இருக்கிறேன். ஆனா நான் இதுக்கு முன்னாடி டீனர்ல இருந்தேன். இப்ப நான் அங்க அந்த பக்கம் போயிட்டேன். ஏன்னா இங்க சென்னையில் அது அவ்வளோ பொல்யூஷன்ல, தண்ணி பிரச்சனை, குடிநீர் பிரச்சனை, எவ்வளோ பிரச்சனை, போக்குவரத்து நெரிசல் இருந்து எல்லாருக்கும். ஆனா செய்யலாம். நிறைய எங்க கிட்ட நிறைய சொல்யூஷன்ஸ் இருக்கு, தீர்வுகள் எங்க கிட்ட எவ்வளவு இருக்கு. இது சும்மா நாங்க வாய்க்கு வந்ததெல்லாம் பேச மாட்டோம். இது விஞ்ஞான முறையில ஆலோசனை செய்து ஆய்வுகள் நடத்தி தான் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் நாங்கள் தீர்வு கொடுப்போம். விஞ்ஞான முறை, சயின்டிபிக் சொல்யூஷன்ஸ். அது யாரு வேணா கொடுப்போம் நம்ம. அதனால ஒரு தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் எங்களுக்கும் ஒரு வாய்ப்பு தாருங்கள். இந்த மாற்றம் வந்தது ஆக்சுவலா ஒரு பாசிட்டிவா தான் நான் பார்க்கிறேன். தேர்தலில் நம்மளும் ஒரு கூட்டணியில் போட்டிட்டோம். ஏன் நான் ஒரு பாசிட்டிவா பார்க்கிறேன்னா, இது தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வு. அவங்களுக்கும் 60 ஆண்டு காலம் ஐயோ என்னப்பா இவங்க மாத்தி 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 அப்படின்னு அது ஒரு மனநிலையில ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சி செய்தார்கள் தமிழ்நாட்டு மக்கள். பக்கத்து நாடுகள், இலங்கையில் நினைச்சு பாருங்க, இளைஞர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு புரட்சி பண்ணாங்க. ஆனால் அதுல அசம்பாவிதம் நடந்தது, வன்முறையெல்லாம் ஈடுபட்டு. ஆனாலும் ஒரு ஆட்சி மாற்றம் இலங்கையில நடைபெற்றது. நேபாள், அங்கேயும் பார்த்தா இளைஞர்கள் ஜென் ஜி அவங்க தெருவில் வந்து அங்க அத்தனை ஊழல் அங்க செய்த அந்த ஆட்சியை தூக்கி எறிந்து ஒரு புதிய ஆட்சியை கொண்டு வந்தார்கள். அங்கேயும் வன்முறை நடந்தது. பங்களாதேஷ்லயும் மிகப்பெரிய வன்முறை நடந்தது. ஆனாலும் அங்க இருக்கின்ற இளைஞர்களுக்கு ஒரு மாற்றம் வேண்டும் என்று வன்முறையில் ஈடுபட்டு, ஆனாலும் ஒரு மாற்றம் வந்தது. இளைஞர்கள் நினைத்த ஒரு மாற்றம். தமிழ்நாட்டிலேயும் அதே நிலையில் தான் இளைஞர்கள் எல்லாம் சேர்ந்து எங்களுக்கு ஒரு மாற்றம் வேணும், அமைதியான ஒரு மாற்றம் கொண்டு வந்தாங்க. தேர்தல் ரீதியில், ஜனநாயக ரீதியில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தார்கள். அதை நாம் மதிக்க வேண்டும், அதை உதாசனப்படுத்தக்கூடாது, அது அசிங்கமான முறையில் விமர்சனம் செய்யக்கூடாது. அது அவங்களுடைய உணர்வு. இது இவங்களுக்கு தெரியும், அவனுக்கு தெரியல, அவனுக்கு ஒன்னும் தெரியல, தெரியலன்னா தெரிஞ்சுக்க போறாங்க. நீங்க தானே அந்த இளைஞர்களை இவ்வளவு காலமா இப்படி வச்சிருந்தீங்க, தெரியாம வச்சிருந்தீங்க. தெரிஞ்சுக்கிறாங்க, தெரியறது ஆர்வம் வந்திருக்குது, தெரிஞ்சுக்க போறாங்க. இதே இளைஞர்கள் இன்னைக்கு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்த இளைஞர்கள் நாளை இப்ப இருக்கின்ற தமிழகத்தின் ஆட்சி சரியில்லை என்றால் அவர்கள் முதல்ல வீதியில நிற்பது அவங்க தான் நிக்க போறாங்க. அதுவும் நடக்கும், தேவைப்பட்டால் நடக்கும். ஏன்னா அவங்களுக்கு, இளைஞர்களுக்கு அவங்களுக்கு ஏதோ அவங்கள ஏதோ ஒரு அந்த வார்த்தையெல்லாம் என்னமோ வார்த்தை பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. ஒரு மாற்றம் வந்திருக்கிறது. ஆனா எனக்கு என்னன்னா, இந்த மாற்றத்தை பயன்படுத்தி தமிழ்நாட்டுக்கு என்னென்ன நன்மைகள் செய்ய முடியும் அதான் எங்க மனசுல இருக்கு. பாட்டாளி கட்சியுடைய நோக்கம் அதுதான். அதுக்கு தான் நம்ம ஆக்கப்பூர்வமான யோசனைகள், ஆலோசனைகள் நாங்க கொடுக்கிறோம், சந்தோஷமா கொடுக்கிறோம். ஏன்னா இதுக்கு முன்பு எவ்வளவு சொல்லி பார்த்தோம், கேட்க கூட மாட்டல, கேட்கிற நிலையில கூட இல்ல. இவங்க ரெண்டு பேரும் எவ்வளவு சொல்லுவோம், எவ்வளவு செய்வோம், ஒன்னொன்னோ சொல்லுவோம். நீ என்னடா சொல்றது, நான் என்ன கேட்கறது? அது பிரச்சனை என்னன்னா அவங்களுக்கு தெரியல. அதான் இப்பயும் முதலமைச்சர் அவர்கள் அரசியலுக்கு புதுசுதான், அவருக்கும் தெரியல. ஆனா தெரியறதுக்கு ஒரு ஆர்வம் இருக்கு. முதலமைச்சர் என் வீட்டுக்கு வந்தப்போ அப்ப நான் சொன்னேன், தமிழ்நாடு மக்கள் வெற்றி பெறணும், அவ்வளவுதான் என்னோட நோக்கம். அது யார் செஞ்சாலும் என்ன, நீங்க செஞ்சா எனக்கு சந்தோஷம். நாங்கள் ஆலோசனை, நல்ல திட்டங்கள், நல்ல ஆலோசனை உங்களுக்கு நாங்கள் வழங்குகின்றோம். நிச்சயமா சொல்லுங்க சார், எங்களுக்கு வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல். இதுதான் ஆரோக்கியமான ஒரு அரசியல், இதுதான் வேணும், இதுதான் எதிர்பார்க்கிறோம். அதே போன்ற சமீபத்தில் மேகதாது பிரச்சனை. மேகதாது என்பது ஏதோ திடீர்னு வந்த பிரச்சனை கிடையாது. இது 50 ஆண்டு காலமாக கர்நாடகாவில் அணை கட்டணும், மேகதாதுல பகுதியில் காவிரி ஆற்றை தடுத்து நிறுத்தி, காவிரி ஆற்றிலே, கர்நாடகாவில் உள்ள காவிரி ஆற்றிலே மிகப்பெரிய அணை, இந்த மேகதாது அணை கட்ட வேண்டும் என்று அங்க கர்நாடகாவில் உள்ள அத்துணை கட்சிகளும் ஒன்று சேர்ந்து அவர்கள் முயற்சி செய்து வருகிறார்கள். அனைத்து கட்சிகளும். இப்ப இருக்கிற முதலமைச்சர் DK சிவகுமார் அவர்கள் வீட்டில் போய் உட்கார்ந்துகிட்டு, யார் உட்கார்றா? பிஜேபி, ஜனதா தள்,
கம்யூனிஸ்ட், எல்லா கட்சிகளும் அவர் வீட்டில் போய் உட்காந்துக்கிட்டு என்ன பண்ணலாம், எப்படி ஆலோசனைன்னு இவர் எல்லாரையும் அங்க டெல்லிக்கு கூட்டிட்டு போயிட்டு அங்க போய் பிரதமரை சந்திக்கிறாங்க, நீர்வளத்துறை அமைச்சரை சந்திக்கிறாங்க. இந்த மேகதாது எப்படியாவது காட்டணும். இது சம்பந்தமா 4 நாள் நடைபயணம் மேற்கொண்டோம். உங்களுக்கும் தெரியும். இதுக்கு முன்பு மேகதாது என்ன பிரச்சனைன்னு தெரியல, மக்களுக்கு தெரியல, இளைஞர்களுக்கு தெரியல. ஏன் கர்நாடகாவில் என்ன டேம் கட்டினா என்ன, கடல்ல போற தண்ணியை டேம் கட்டினா என்ன, அது தமிழ்நாடுக்கு தானே பயனுள்ளோம், பயன் பெறுவாங்க தமிழ்நாடு, அப்படிலாம் பொய்யான பிரச்சாரம் சொல்லி அதை நம்பிட்டாங்க. அதே பிறகுதான் நம்ம அதை கையில் எடுத்து துண்டு பிரச்சனை எல்லாம் கொடுத்து பேசி அதெல்லாம் போட்டு நிறைய பேட்டியெல்லாம் கொடுத்து இப்பதான் அவங்களுக்கு புரியுது. ஓஹோ, கர்நாடகாவில் டேம் கட்டிட்டாங்கன்னா காவிரியில தண்ணி வராது, நம்ம டெல்டாவில் தண்ணி இருக்காது, தண்ணி வரலன்னா சோறு கிடைக்காது. தமிழ்நாட்டில் 8 கோடி மக்கள்ல 5 கோடி மக்கள் காவிரியை நம்பி இருக்கின்றார்கள். சென்னை மக்களும் நம்மளும் காவிரி தண்ணி தான் குடிச்சிட்டு இருக்கிறோம். எப்படி காவிரி வீராணம் ஏரியிலிருந்து தண்ணி நமக்கு வருது, சென்னைக்கு வருதுன்னா காவிரி தண்ணி தான் வருது நமக்கு. தமிழ்நாட்டில் 38 மாவட்டத்தில் 28 மாவட்டம் காவிரியை நம்பி இருக்கின்ற மாவட்டங்கள். நமக்கு சோறு. ஒரு பதிவு பாட்டேன், எங்க நான் சென்னையில் இருக்கிறேன், எனக்கும் காவிரிக்கு என்ன சம்பந்தம். இன்னொருத்தர் நான் ஊட்டியில் இருக்கிறேன், நமக்கு என்ன, நீங்க சென்னையில இருந்தாலும் சரி, ஊட்டியில இருந்தாலும் சரி, கன்னியாகுமரியில இருந்தாலும் சரி, நீங்க சோறு சாப்பிட்டாவும் இல்லை. அது சோறு எங்க இருந்து வருது, நம்ம டெல்டாவில் இருந்து தான் சோறு வருது. டெல்டாவுக்கு தண்ணி போனா உங்களுக்கு சோறு கிடைக்காது. இது மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. இப்பதான் மக்களுக்கு அதை தெரியுது. ஓஹோ, இது சீரியஸ்னஸ் தெரியுது. நம்ம இந்த மேகதாது பிரச்சனை சம்பந்தமா நம்ம ஊரா போய் பிரச்சாரம் பண்ணிட்டு நடைபயணம் பண்ணிட்டு இருக்கிற நேரத்தில் மற்ற கட்சியில் தமிழர் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, குதிரை பேரம், கொட்டக பேரம், யானை பேரம், கழுத பேரம். எம்எல்ஏ இங்க இருந்து அங்க வாங்கலாமா, அங்க வாங்கலாமா, 35 கோடி 50 கோடி கொடுக்கலாம், இப்படி எல்லாம் இது மற்றவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம மக்கள் பிரச்சனை, தமிழ்நாட்டுடைய மக்கள் பிரச்சனை. மக்கள் பிரச்சனை இல்ல, இன்னைக்கு பிரச்சனை மட்டும் இல்ல, அடுத்த 50-100 ஆண்டுகளுக்கு இந்த பிரச்சனை இருக்கும். இன்னைக்கு நம்ம சத்தம் போட்டாதான் பிரச்சனை ஒரு தீர்வு வரும். இல்ல நாளைக்கு நீங்க மட்டும் இல்ல, உங்க பிள்ளைகள், பேர பிள்ளைகள், கொள்ளு பேர பசங்க, வருங்கால சந்ததியின் அத்தனை பேரும் பாதிக்கப்படுவார்கள். அங்க டேம், கர்நாடகாவில் டேம் கட்டினாங்கன்னா. ஏன்னா கர்நாடகா பத்தி நல்லா தெரியும் நமக்கு. அந்த டேமை கட்டிட்டு, அதாவது அவங்களுக்கு தேவை 5 டிஎம்சி தண்ணி பெங்களூர் குடிநீர் இருக்கு. கட்டுற டேம் 70 டிஎம்சி தேவை, 5 டிஎம்சி தான். அப்போ அவங்க கட்டிட்டாங்கன்னா தமிழ்நாடு முடிஞ்சு போச்சு. மிகப்பெரிய ஒரு தமிழ்நாடுக்கு ஒரு பிரச்சனை வரும். அதனால இதை எப்படி கடைபிடிக்கணும்? ஒரு அனைத்து கட்சி கூட்டம், அரசு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டணும். கூட்டி எங்களெல்லாம் டெல்லிக்கு அழைச்சிட்டு போய் பிரதமரை சந்திச்சு அழுத்தம் கொடுத்து, நீர்வளத்துறை அமைச்சர் அழுத்தம் கொடுத்து, அங்க டெல்லியில தரையில நாங்க உட்கார்றதுக்கு தயாரா இருக்கிறோம். போராட்டம் பண்றோம். சட்ட போராட்டங்கள், பல வழக்குகளை போடணும். இந்த மேகதாது அணை கட்டினாங்கன்னா 12,500 ஏக்கர் காடுகளை அழித்து கட்டுகின்ற ஒரு சூழல். 12,500 ஏக்கர் காடு, வனவிலங்குகள், புலிகள் சரணாலயத்தையே அழிக்கிற ஒரு திட்டம். யானைகள், ஆயிரக்கணக்கான யானைகள், சிறுத்தைகள் எல்லாம். சுற்றுச்சூழல் இதுல போயிடும், நமக்கு தண்ணி வராது, நிறைய பிரச்சனைகள் இருக்கு. இதை பற்றி மக்கள் பேச வேண்டும், இதை பற்றி இளைஞர்கள் பேச வேண்டும், இதை பற்றி அத்துணை அரசியல் கட்சிகளும் பேச வேண்டும். நம்முடைய சட்டமன்றத்தில் சட்டமன்ற குழு தலைவர் சௌமியா அவர்கள் சட்டமன்றத்தில் அவ்வளவு மிக சிறந்த முறையில் பேசியிருக்கின்றார்கள். எங்களுக்கெல்லாம் அவ்வளோ சந்தோஷம். ஏன்னா நான் தமிழ்நாடு எங்க போனாலும் யார் எத்தனையோ பேர், குறிப்பாக பெண்கள் கிட்ட சார் மேடம் ரொம்ப நல்லா பேசினாங்க சார். நிறைய பெண்கள் சார் மேடமுடைய ஃபேன் சார். நான் அதாவது அவங்களுக்கு தமிழ்நாட்டில் உள்ள பெண்கள் ஒரு மனநிலை என்னன்னா, பெண்களுக்காக அவர்களுடைய பிரச்சனைகளுக்காக பேசுகின்ற சௌமியா அன்புமணி அவர்கள் என்று தமிழ்நாட்டில் உள்ள ஒட்டுமொத்த பெண்கள் அப்படி நினைச்சிட்டு இருக்கிறாங்க. எங்களுக்காக அவங்க தான் பேசுறாங்க. பெண்கள் மட்டுமில்ல, நான் இந்த நடைபயணம் போறப்போ விவசாய சங்க கூட்டம், அவ்வளோ விவசாய சங்க தலைவர்களை சந்திச்சேன். ஒவ்வொரு விவசாய சங்க தலைவரும் என்கிட்ட சொல்றாங்க, ஐயா இவ்வளோ காலமா சட்டமன்றத்தில் விவசாய பிரச்சனை யாரோ பேசினாங்க, ஆனா சௌமியா அவர்களை போன்ற இதுவரைக்கும் யாரும் பேசல. உணர்வுபூர்வமா பேசினாங்க, புரியுற மாதிரி பேசினாங்க.